பாசமொன்றே போகும் பாதை தடுமாறிடலாம். மீட்பரின் கரம் உன்னை நடத்திடுமே. ஜீவதேவன் சிலுவை கோலம் சாற்று மண்பின் நாளமே. ஜீவதேவன் சிலுவை கோலம் சாற்று மண்பின் நாளமே. உம்மை நம்பும் ஜீவன் வாழும் நன்றி சொல்லி பாடுவேன். தேவ நன்பினின் நாளமதை நன்றி சொல்லி போற்றுவேன் எந்தன் ஜீவனின் காலம் வரை. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 21 வரை. தியானத்திற்கான தலைப்பு தேவனை மறந்த மதிகேடன். மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? லூக்கா 12:20. இயேசு கிறிஸ்து சொன்ன மூடனான செல்வந்தன் குறித்த உவமையை சற்று ஆழமாக தியானிப்போம். தேவன் அவனை பார்த்து மதிகேடனே என்று அழைத்தது ஏன்? அவனுடைய மதிக்கெட்ட செயல் என்ன? அவன் விட்ட தவறு என்ன? இப்படியான கேள்விகள் நமக்குள் எழலாம். அவன் தானியங்களை சேர்த்து வைக்க நினைத்தது தவறா? தன் களஞ்சியங்களை பெரிதாக கட்டியது தவறா? அல்லது தான் உழைத்து சம்பாதித்ததில் புசித்து குடித்து பூரிப்பாய் இருக்க நினைத்தது தவறா? உண்மையில் இவை எதுவுமே தவறான செயல்கள் அல்ல. அப்படியானால் அவன் செய்த தவறுதான் என்ன? இந்த வேத பகுதியின் 17 முதல் 19 வசனங்களை சற்று ஆழ்ந்து தியானிப்போமானால் அவன் விட்ட முக்கியமான 3 தவறுகளை நாம் கண்டு கொள்ளலாம். முதலாவதாக அவன் என் தானியங்கள், என் பொருள், என் களஞ்சியங்கள், எனக்கு விளைந்த தானியங்கள் என்று கூறுவதிலிருந்து அவன் மற்றவர்களை குறித்து கரிசனையற்ற நான், என், எனக்கு, என்னுடைய என்று சிந்திக்கும் சுயநலமிக்க ஒரு மூடன் என்பது வெளிப்படுகிறது. இரண்டாவதாக அவன் தன் ஆத்துமாவை நோக்கி, ஆத்துமாவே, உனக்காக அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னதாக வாசிக்கிறோம். உண்மையில் அவன் சேர்த்து வைத்தவை அவனது சரீரத்தை திருப்திப்படுத்தக்கூடிய அழிந்து போகும் பொருட்களை தவிர ஆத்துமாவை திருப்திப்படுத்தும் நித்தியமான காரியங்கள் அல்ல. ஆனால் அவனோ தன் சரீர திருப்தியை மட்டுமே சிந்தித்து அந்த திருப்தியால் தன் ஆத்துமாவிலே திருப்தி காண எண்ணினான். சுருங்க சொல்ல போனால் தன் ஆத்துமாவை திருப்திப்படுத்துவது எது என்பதை கூட அறியாத மூடனாய் காணப்பட்டான். மூன்றாவதாக அவன் கடினமாய் உழைத்து அதை கவனமாய் சேர்த்து வைக்கிற ஞானமுள்ள ஒருவனை போல காணப்பட்டாலும் தன் தோட்டத்தை விளைய செய்தவர் யார்? தான் அனுபவிக்கும் சகல ஆசீர்வாதங்களுக்கும் காரணமானவர் யார்? இவை யாவுக்கும் காரணரான கர்த்தரை முற்றிலும் மறந்து போன மூடனாகவே காணப்பட்டான். பிரியமானவர்களே, இன்று நமது மனநிலை என்ன? ஒருவேளை அவனிடம் இருந்தது போல ஐஸ்வர்யம் நம்மிடம் இல்லாதிருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த மூடனை போன்று சுயநலத்துடன் நம்முடைய ஆத்துமாவை குறித்து கரிசனையற்றவர்களாய் கடவுளை மறந்து ஜீவிக்கிறோமா? இன்றே அப்படி இராதபடி நம்மை ஆராய்ந்து ஆண்டவரிடம் திரும்புவோமாக. ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். சங்கீதம் 62:10. ஜெபம் செய்வோம். எங்கள் பரமபிதாவே, எங்களிடமும் காணப்படுகிற சுயநலங்கள் இன்றே அழிக்கப்பட எங்களை ஒப்புவிக்கிறோம். உம்மால் அன்றி எங்களால் எதுவும் செய்ய இயலாது. நீரே எங்களை வழி நடத்தும். ஆமேன்.